அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர்னால் செங்குத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கணக்கில் கொடுத்துருக்க வெக்டார் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது, அதாவது பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஒரு கணக்கில் 3 வெக்டார் ஃபார்மெட்டை கொடுத்துருப்பாங்க. 1 2 3 வெக்டார் ஃபார்மெட்டை கொடுத்துட்டு இந்த 3 வெக்டாரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கா அப்படின்னு ஒன்றை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 2 விதமாக கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று ஷோ தட் த வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு I + 2j + k வெக்டார், I + j - 3k வெக்டார் அண்ட் 7i - 4j + k வெக்டார் ஆர் மியூச்சுவலி பர்பண்டிகுலர். அப்படி இல்லைனா மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பர்பண்டிகுலர்னாலும் ஆர்த்தோகோனல்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். அதாவது கொடுக்கப்பட்ட 3 வெக்டார்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு b வெக்டார் டாட் c வெக்டார் ஈக்குவல் டு c வெக்டார் டாட் a வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். பர்பண்டிகுலர்னாலே மீனிங் என்னென்னா ஆன்சரை வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2 வெக்டாரை பெருக்கிறப்ப ஆன்சர் 0 வரணும். 0 வந்துச்சுன்னா அது பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். இப்போ கணக்கில் உனக்கு 3 வெக்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 2 3. எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா a வெக்டார் I + 2j + k வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளாக எடுத்துக்கிறது தான், ஓகேவா. அதுக்கு அடுத்தது b வெக்டார் ஈக்குவல் டு I + j - 3k வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து c வெக்டார் ஈக்குவல் டு 7i - 4j + k வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கத a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் அப்படின்னு எடுத்தாச்சு. என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். மியூச்சுவலி பர்பண்டிகுலர்னால் ஃபார்முலா என்னென்னா இதான் ஃபார்முலா. a டாட் b ஈக்குவல் டு b டாட் c ஈக்குவல் டு c டாட் a ஈக்குவல் டு 0. இந்த மனப்பாடமாக இந்த லைனை பார்த்தோன்னே இந்த ஃபார்முலாவை எழுதுகிற கொடுத்துருக்கத ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a டாட்டு b கண்டுபிடிக்கணும். உனக்கு நான் டாட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் கவனிச்சிக்க. ஃபஸ்ட்டு ஏவை எழுதுகிறேன். I + 2j + k வெக்டார் a டாட்டு அடுத்து b I + j - 3k வெக்டார் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது 1 2 1 1 1 -3. அடுத்து பாரு, இது I, அடுத்தது j, அடுத்தது k. அப்புறம் இதில் I, இது j, இது k. அந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு I வேல்யூக்கு I ஃபஸ்ட்டு டேமோட ஃபஸ்ட்டு டேம் பெருக்குனீங்கன்னா 1, ரெண்டாவது டேமோட ரெண்டாவது டேம் பெருக்குனீங்கன்னா 2, மூணாவது டேமோட மூணாவது டேம் பெருக்குனீங்கன்னா -3. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ a டாட் b 0ன்னு கிடச்சிட்டு, அதுக்கு அடுத்தது b டாட் c, அதுவும் என்ன கிடைக்கணும் நமக்கு? ஆன்சர் 0ன்னு வரணும். c டாட் a ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 0ன்னு வரணும். எல்லா ஆன்சரும் 0 0ன்னு வந்துச்சுன்னா கொடுத்துருக்க ஒரு 3 வெக்டாரும் சேர்ந்து ஒரு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும், மியூச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இப்போ a டாட் b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து b டாட் c. இப்போ என்ன பண்ணணும்? எதை எடுத்து எழுதணும்? b எடுத்து எழுதணும். j - 3k வெக்டார் b எழுதிட்டேன். அடுத்து டாட்டு c எழுதுகிறேன். 7i - 4j + k வெக்டார் c எழுதிட்டேன், ஓகேவா. இப்போ ஒரு i ஒரு j -3k, 7i -4j 1k நம்பரை மட்டும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு டேமோட ஃபஸ்ட்டு டேமை பெருக்கிறேன் 7, ரெண்டாவது டேமோட ரெண்டாவது டேமை பெருக்கிறேன் -4, மூணாவது டேமோட மூணாவது டேமை பெருக்கிறேன் -3. இப்போ 7 -7 ஆன்சர் என்ன? 0. b டாட் c என்ன கண்டுபிடிச்சாச்சு? 0 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? c டாட்டு a கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு c எழுதுகிறேன். c வேல்யூ என்ன? 7i - 4j + k வெக்டார் c வேல்யூ எழுதிட்டேன். அடுத்தது டாட்டு a வெக்டாரை எழுதுகிறேன். I + 2j + k வெக்டார் a வெக்டாரை எழுதிட்டேன். அடுத்து பாரு, இதுக்கு 7i -4j 1k, ஓகேவா. ஒரு i 2j 1k. ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்பர் பெருக்குனீங்கன்னா 7, ரெண்டாவது நம்பருக்கு ரெண்டாவது நம்பர் பெருக்குனீங்கன்னா 8, மூணாவது நம்பருக்கு மூணாவது நம்பர் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? மூணாவது நம்பர் 1. அப்போ 8 - 8 = 0, ஓகேவா. அதாவது
ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்பர், ரெண்டாவது நம்பருக்கு ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பருக்கு மூணாவது நம்பர் பெருக்கினீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? A vector dot B vector equal to B vector dot C vector equal to C vector dot A vector equal to 0. Therefore 3 வெக்டார் வேல்யூவும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Therefore mutually perpendicular, அதாவது 3 வெக்டார்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திரும்பவும் கணக்கு பாரு. மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் A டாட் பி பி டாட் சி சி டாட் ஏ ஈக்குவல் டு 0. தமிழில் இதுக்கு ஒன்றுக்கொன்று செங்குத்து வெக்டார் அப்படின்னு பேர். கணக்கு சோல்தெட்டு தான் வெக்டார்ஸ்னு 3 வெக்டார் ஃபார்மெட்டை கொடுத்துட்டு இந்த மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறத ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா தான் A டாட் பி பி டாட் சி சி டாட் ஏ ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு A டாட் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏவை எழுதிக்கிறேன், பி எழுதிக்கிறேன். அதோட நம்பர் மட்டும் எழுதுகிறோம். 1 2 1 1 1 -3. ஃபஸ்ட்டு டேமுக்கு ஃபஸ்ட்டு டேமை பெருக்கிறோம். ரெண்டாவது டேமோட ரெண்டாவது டேமை பெருக்கிறோம். மூணாவது டேமோட மூணாவது டேமை பெருக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு டேமோட ஃபஸ்ட்டு டேம் பெருக்குனா 1, ரெண்டாவது டேமோட ரெண்டாவது டேமை பெருக்குனா 2, மூணாவது டேமோட இதை பெருக்கிறப்ப -3 கிடைக்கிது. +3 -3 0. A டாட் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B டாட் சி, அடுத்தது C டாட் ஏ கண்டுபிடிக்கணும். B டாட் சி கண்டுபிடிக்கிறது B எழுதியிருக்கேன், C எழுதியிருக்கேன். அதுக்கு உண்டான நம்பர் 1 1 -3 7 -4 1. முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஐயோ ஜேவோ கேவோ இல்லைன்னா அதுக்கு பதில் 0 அப்படின்னு போட்டுக்கணும். இதில் எல்லாமே இருக்குது. 7 -4 ஒன்றா இங்கே பாரு, 1ஓட 7 பெருக்குனா 7. அடுத்தது பாரு 1 -4 -4. அடுத்து பாரு -3 +1 -3 என்ன வரும் உனக்கு? 7 -4 -3 ரெண்டையும் கூட்டினா -7. ஆன்சர் 0. B டாட் சி 0 கிடச்சிருக்கு. அதே மாதிரி C டாட் ஏவும் என்ன கிடச்சிருக்கு? 0. அப்போ என்னாச்சு? 3 வேல்யூ நமக்கு 0 கிடச்சிட்டு. தற்போது மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். அவ்வளோதான்.